மற்றொரு அண்மை செய்தி, தமிழ்நாட்டில் 8 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தமிழகத்தில் 8 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். எந்தெந்த IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர்? இது குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் சரவணன். தமிழகத்தில் 8 IPS, அதாவது 8 முக்கிய IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழக அரசானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சீமா அகர்வால் IPS அவர்கள், அவர் ஏற்கனவே குடிமைப்பொருள் டிஜிபியாக இருந்த அவர் தற்போது தீயணைப்புத்துறை டிஜிபியாக தற்போது தமிழக அரசானது இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதே போல் திரு ரூபேஷ் குமார் மீனா, அவர் சிவில் சப்ளை CID ஐஜியாக இருந்த அவர் தற்போது அடிஷனல் சார்ஜாக அவர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சிவில் சப்ளை அந்த பொறுப்பை தற்போது அவருக்கு அந்த பணியை இடமாற்றம் செய்து தமிழக அரசானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதேபோல் சென்னை காவல்துறையில் முக்கிய பணியாக இருக்கக்கூடிய அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது சென்னை காவல்துறையின் தலைமையிடம் கூடுதல் ஆணையர், அவர் தற்போது விஜயேந்திர பிதாரியாக இடமாற்றம் செய்திருக்கிறது. தற்போது தலைமையிடம் பொறுப்பை பணியாற்றி இருக்கக்கூடிய கபில்குமார் சராத்கர் தற்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஐஜியாக இருக்கக்கூடிய ஐஜி என்ஃபோர்ஸ்மெண்டாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று கார்த்திகேயன் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அவர் என்ஃபோர்ஸ்மெண்டில் இருந்து தற்போது அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராபிக் சென்னை போக்குவரத்து காவல்துறையின் கூடுதல் ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று சந்தோஷ்குமார் ஐஜி அவர்கள் தற்போது எக்கனாமிக்ஸ் அஃபென்ஸ், அதாவது EOWவில் தற்போது அவர் பணியாற்ற இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கு. அந்த பணியில் அந்த இடத்தில் பணிபுரிந்திருந்த சத்யபிரியா அவர்கள் தற்போது டிஜிபி அலுவலகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு வெல்ஃபேர் போலீஸோட அந்த பணியை தற்போது இடமாற்றம் செய்து உத்தரவாதம் பிறப்பித்திருக்கு. திரு துரை IPS அவர்கள் டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல் போலீஸ் வெல்ஃபேராக இருந்த அவர் தற்போது டெப்டி ஜெனரல் இந்த டிஐஜி ஹெட் குவார்டர்ஸ் டிஜிபி அலுவலகத்திற்கு இடமாற்றம் செய்து உத்தரவானது பிறப்பித்திருக்கு. இது போன்று மொத்தம் 8 காவல்துறை IPS அதிகாரியை இடமாற்றம் செய்து தமிழக அரசானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.